வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நல்ல கதை சொல்லலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அந்த கதை. கடைசி வரைக்கும் பாருங்கள், கேளுங்க. ஒரு வேகமாக ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு அப்பா மகன், இன்னொரு சைடில் ஒரு மிடில் ஏஜ் கப்புள். அந்த மகனுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு இருக்கும். அவர் ஒரு இளைஞர். இப்படி இருக்கும்போது அந்த இளைஞர் வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்ருக்காரு. வெளியே பார்த்துட்ருக்கார், வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்க்கும்போது திடீர்னு அந்த பையன் வந்து கத்துறாரு, அப்பா அப்படின்னு வந்து கத்துறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே பாருங்கள், எல்லா மரங்களும் நமக்கு பின்னாடி ஓடி போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவும் ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு அந்த கப்பலுக்கு என்னடா இது ஒரு மாதிரி மெச்சூர்டாக பேசுகிறாரு இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. திரும்பவும் கத்துறாரு அந்த பையன், அப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னன்னு கேட்கும்போது, அங்கே பாருங்கள், அந்த சூரியனும் மேகங்கள்லாம் வந்து நம்ம கூடயே திரும்ப ஓடி வருது, நம்ம கூடயே ஓடி வருது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன். அதை கேட்டுட்டு இந்த கப்பலால் சும்மா இருக்க முடியல. சரி, ஏதாவது பேசலாம், அவங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. என்ன சார், உங்கள் பையனுக்கு வந்து ஒரு நல்ல டாக்டராக பார்க்கலையா, ஏன் இப்படி இம்மெச்சூர்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பதில் அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய பையன், ஆமாம், அங்கேருந்து தான் வரோம், நாங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டு அங்கேருந்து இப்போ வீட்டுக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு வந்து பிறப்புலேருந்தே வந்து கண்ணு தெரியாது, ஈஸ் அ பிளைண்டு. ஸோ இன்றைக்கி தான் முதல் முறையாக அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஸோ பார்க்குறதுனால, அவர் புதுசாக பார்க்குறதுனால அவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி அவர் வந்து இது மாதிரி பேசுகிறாரு. அதில் எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த அந்த கப்பலுக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தம் ஆகிடுது. என்னடா நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தால், இந்த கதையினால் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ எதுக்குமே ஒரு டைம் எடுக்கும், ஒரு புலனாய்வு தேவைப்படும். ஒரு பெரிய விஷயமா இருந்தால் புலனாய்வு தேவைப்படும். இல்லைன்னா அதுக்குண்டான டைம் கொடுங்க அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதோடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்ச பிறகு நீங்கள் எதுவுமே ஒரு முடிவுக்கு வாங்க. அது வரைக்கும் டோன்ட் டேக் எனி டெசிஷன்ஸ். எந்த விஷயத்துலையும் சொல்கிறேன் நான், எல்லா விஷயத்துலையும். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு முக்கியமான விஷயம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கரூர் இதில் சம்பவங்கள், இப்போ நடந்தது சம்பவம், அதில் வந்து பார்த்திங்கன்னா 41 உயிர்களை வந்து நம்ம பலி கொடுத்தோம். மிக கொடுமையான விஷயம். அதை கேட்கும்போதே ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இவ்வளோ உயிர்களை நம்ம வந்து பலி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு, இன்னொரு முறை இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாநாடுன்னு போய் மக்கள் இது மாதிரி இன்னொரு மனுஷனுக்காக போயிட்டு தன்னோட உயிரை விடுறதுன்றது வந்து, அதுவும் பிஞ்சிலம் குழந்தைகள்லாம் வந்து உயிரை விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் 2 வகையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணாங்க தப்பு, அவங்க பண்ணாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதையுமே வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுக்காக தான் சிபிஐ விசாரணையெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் புலனாய்வு பண்ண பிறகு தான் தெரியும் யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் யாரும் வந்து உங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறத விட்டுடுங்க. ஸோ உண்மையான குற்றவாளியை கண்டிப்பாக வந்து வெளியே வருவாங்க, யாருன்னு தெரியப்படுத்துவாங்க. அது வரைக்கும் காத்திருங்கள். அந்த இறந்த குடும்பங்களுக்கும் அந்த இறந்த உயிர்களுக்கும் கண்டிப்பாக நீதி கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. நன்றி, வணக்கம்.